ஹாய் ஹலோ வாரீங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம அர்த்தநாரீஸ்வரா கார்டன் யூடியூப் சேனலில் 100 வகையான பழச்செடி சேலஞ்ச் வீடியோ போயிட்டுருக்குங்க. இன்றைக்கி நம்ம ஒரு அரிய வகையான பழச்செடிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே வாங்க நம்ம அர்த்தநாரீஸ்வரா கார்டனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவக்காடோ மரத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அவக்காடோ பிளான்ட்டு நம்மக்கிட்ட ஒரு 5 வகையான பிளான்ட்டு இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது சீட்லிங் பிளான்ட்டு தான். இது நான் அமேசானில் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு அரை அடி செடி தான் எனக்கு வந்து இது அமேசானில் வாங்கினேன். அப்போ வந்து அவக்காடோ பற்றியெல்லாம் அந்தளவுக்கு பெருசாக யாருக்கும் தெரியாது. அந்தளவுக்கு வெரைட்டிஸும் நிறையா அப்போ கிடையாது. அமேசானில் பார்த்துட்டு ஆர்டர் போட்டால் ஒரு அரை அடி வந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட 7-8 அடிக்கிட்ட நல்லா வளர்ந்து ஒரு புஷ்ஷி டைப்பு கொடை மாதிரி விரிஞ்சு வளர்ந்துருக்கு. இது என்ன டைப்புலாம் எனக்கு அதிகமாக தெரியாது, எந்த வகையை சேர்ந்தது அப்படின்லாம். அநேகமாக அப்போ பார்த்திங்கன்னா ரவுண்டு தான் அதிகம் இருந்தது. அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற அவக்காடோஸ் தான் இருந்தது அந்த அளவுக்கு. இது அநேகமாக ரவுண்டாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா பூ காயெல்லாம் வைக்கலை. சீட்லிங் செடினாலே பொதுவாக 6 வருஷத்துக்கு 7 வருஷத்துக்கு மேலே தான் பூ வைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் நல்லா வளர்ந்து தளன்னு இருக்குது. எப்போ பூ வைக்குதுன்னு தெரியல. பூ வச்சதும் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ நான் எடுத்து காமிட்டுறேன். அதுக்கு அடுத்தது வந்து அடுத்த டைப் வெரைட்டியும் பார்க்கலாம் வாங்க. ரெண்டாவதாக நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா பிங்கரட்டான் அப்படின்ற ஒரு வெரைட்டிங்க. இது பிங்கரட்டான்றது நல்ல ஒரு பேரிக்காய் மாதிரி வரவங்க, ஒரு பேரிக்காய் ஷேப்பில் வரும். இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஒட்டுக்கு செடி தான். இது வந்து சீக்கிரமாக ஒரு 1லேருந்து 2 வருஷத்துக்குள்ளே இது வந்து காய் வைக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸ் பேரிக்காய் சைஸில் வரும். பச்சை கலரில் தான் இருக்கும். அதோட மேல் ஸ்கின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடர் பச்சை நிறத்தில் இருக்கும். வெண்ணப்பழம் அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் இருக்குது, வெண்ணப்பழம்னு. எதனாலன்னா இது உள்ளே இருக்கிற அந்த ஃப்ளஷ்ஷு பார்த்திங்கன்னா வெண்ணெய் எப்படி இருக்கோ அது மாதிரி இருக்கும். சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது 3ஆவதாக நம்ம பார்க்குற வெரைட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேஸ் வெரைட்டின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். இதுவும் வந்து ஒட்டு செடி தான். ஹேஸ் வெரைட்டின்றது அந்த பேரிக்காய் ஷேப்லேயே கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதாவது பிங்கரட்டான்லேயே கொஞ்சம் சின்னதாக வரும். ஆனால் கலர் பார்த்திங்கன்னா மேல் அந்த தோல் வந்து பழுத்து வரும்போது நல்ல ஒரு பிளாக் கலரில் வருங்க. இதுவும் வந்து ஒட்டு செடி தான். இதுவும் நமக்கு ஒரு 1.5 வருஷத்துக்கு 2 வருஷம் ஆனால் தான் இதுலேயும் நமக்கு பூ வைக்க ஆரம்பிக்கும். அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து ஹேஸில் ஹேஸ்ன்னு சொல்லுவாங்க, லேம்பாஸ் அப்படின்னு சொல்கிற இன்னொரு வெரைட்டிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீட்டு ஷேப்பில் வரும். அந்த ஹேஸ் வெரைட்டிலேயே கொஞ்சம் நீட்டு ஷேப்பில் வரும். உள்ளே அந்த ஃப்ளஷ்ஷு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளே பார்க்கும்போது கொஞ்சம் க்ரீனும் கொஞ்சம் எல்லோவும் உள்ளே இருக்கிற சதைப்பற்று எல்லோ கலர்லேயும், அதுக்கு வெளிப்பக்கத்தில் ஒரு பச்சை கலர்லேயும், தோல் கொஞ்சம் பிளாக் கலர்லேயும் இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே பாருங்கள், இது சீட்லிங் செடி தான். சீட்லிங் கீழே இருக்குது, மேலே ஒட்டு கட்டியிருக்காங்க. இதுலேயும் பாருங்கள் அந்த விதையிலேருந்து அந்த அவக்காடோ விதை இருக்குது பாருங்கள், அதோட விதையிலேருந்து சீட்லிங் செடி வந்து அதிலேருந்து ஒட்டு கட்டி ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த அவக்காடோ வெண்ணப்பழத்தில் பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு பெரிய சைஸ் விதை இருக்குங்க. அதை அழகாக எடுத்து நம்ம வளர்த்தோம்னா நல்லா வளரும். அதிலேருந்து இவங்க வந்து ஒட்டு கட்டி எடுத்திருக்காங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஒரு சூப்பர் வெரைட்டிங்க. அது நம்ம பக்கம் அதிகம் கிடைக்காத ஒரு ரேர் வெரைட்டி தான். இது வந்து மியாமி ரெட் அவக்காடோன்னு சொல்லுவாங்க. லீஃபே பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. மியாமி ரெட் அவக்காடோ. இதோட ஸ்கின்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெட் கலரில் பளபளன்னு இருக்குங்க. ஷேப்லாம் பார்த்திங்கனாக்கா பேர் ஷேப் தான் வரும். அந்த பேரிக்காய் ஷேப் தான் இருக்கும். ஆனால் ஸ்கின் மட்டும் நல்ல ஒரு ரெட் கலரில் இருக்குங்க. இந்த வெண்ணப்பழங்கள், இந்த அவக்காடோ பழங்கள் பார்த்திங்கனாக்கா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸ்கின்னு சாப்பிடும்போது ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு பளபளப்பை கொடுக்கும். முடிக்கும் நல்ல வளர்ச்சியும் கொடுக்கும். முடி நல்லா அந்த ஒரு ஷைனிங் கொடுக்கும். இதிலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய இப்போ சோப்பு, எண்ணெய்,
ஃபேர்னஸ் க்ரீமு எல்லாமே தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள், விட்டமின்கள் நிரம்பின ஒரு பழங்க இது. இந்த எல்லா அவக்காடோவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னு வந்து நல்ல ஒரு தடிமனான ஸ்கின்னாக இருக்குங்க. அதை அப்படியே கட் பண்ணோம்னா, நம்ம பழுத்த பழத்தை கட் பண்ணோம்னா உள்ளே ஒரு பெரிய விதை இருக்கும். விதையை எடுத்துகிட்டு அந்த ஃப்ளஷ் அப்படியே பார்த்திங்கன்னா பழுத்த பழத்தில் அப்படியே வெண்ணெய் மாதிரி இருக்கும். அது கொழுப்பு சத்து மிகுந்தது தான், ஆனால் நல்ல கொழுப்பு தான், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த பழத்தை அதிகம் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது அதிகமாக பார்த்திங்கன்னா கொடைக்கானல் பகுதிகளில் தான் விளைச்சல் அதிகமாக இருக்குது. இனிமேல் வரும் காலங்களில் நம்ம தமிழ்நாட்டிலையும் விவசாயிகள் பயிர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனி வரும் காலங்களில் நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக இந்த பழக்கடைகளில் நிறைய இந்த பழங்கள் கிடைக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க. ரொம்ப ரேர் வெரைட்டி வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.